ராஜமாதாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் கதறாங்க. ஜங்கு ரூபாவும். ராஜமாதா கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்க என்ன கதறினாலும் ராஜமாதா கேட்குற மாதிரி இல்லை. நீ சொல்லு நயனா அப்படிங்கிறப்ப நயனா இன்னும் சொல்கிறாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்க் ஐயாவை நான் காப்பாற்ற பார்த்தேன், என்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் அவர் உயிர் போய்டுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நீ ட்ரை பண்ணாத, ரத்தம் உன்னால் நிற்க வைக்க முடியாது, கண்டிப்பாக நான் செத்து தான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் உயிர் போகிற தருவாயில தான் இந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக பார்க்கையும் குத்தி கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்பைங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாராமா. இந்த ஜங் அப்படிங்கிறத அவர் உயிர் போகிற தருவாயில என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னதுக்கு அப்புறமாக அவ்வளோதான் அவங்க 2 பேர் வெளியே வந்துடுறாங்க. ரூபா கேட்ப எதுக்குங்க வெளியே வந்தீங்க, போங்க உங்க அக்கா காலில் வந்து மன்னிப்பு கேளுங்க, ராஜமாதா கண்டிப்பாக மன்னிப்பாங்க அப்படிங்கிறப்போ இல்லை நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருன்னு என்ன நான் கேட்டாலும் கண்டிப்பாக எங்கள் அக்கா என்ன மன்னிக்க மாட்டா, அது இன்னும் பிரச்சனையாக தான் போகும். பாருங்க, இந்த விஷயத்தால உங்களுக்கு மரணமே வந்தா கூட நீங்க அவங்க காலை பிடிச்சு கெஞ்சிறதை விடக்கூடாது, புரிஞ்சுதா அப்படிங்கிறாங்க. இங்க ராஜமாதா எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிம்மா அப்புறம் எதுக்காக பார்க்க கொண்டது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கமிஷன் அப்படிதான் சொன்னாரு, இப்படி சொன்னாதான் இன்னும் உயிரோடு வைக்க முடியும், நிறைய அரசியல் காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னாங்க, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு வேற வழி தெரியல ராஜமாதா அப்படிங்கிற சமயத்தில் ராஜமாதா இதை நம்புறாங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத மாதிரி தான் எனக்கு தோணுது, ஏன்னா உன்னை என்கிட்ட கொண்டு வரவே கூடாதுன்னு, உன்னை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப பிடிவாதமாக இருந்ததுல தெரிஞ்சு போச்சு. நீ சொன்னதா உண்மை, அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்கான்னு சொல்லிட்டு சரி உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணும்னாலும் கேளு, உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதை நீங்கள் நம்புனீங்களே அதுமே போதும் ராஜமாதா, எனக்கு ஒரு விஷயம் வேணும், அது கூட எனக்கானது கிடையாது. ஏன்னா பார்க் சார் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னார், இங்கிருந்து நீ போனதுக்கு அப்புறமாக நீ ஸ்பையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனால நான் இதுக்கப்புறம் ஸ்பையா இருக்க விரும்பல, நான் எங்கேயும் அந்த ஜெயிலில் வார்டனாவே ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி விசாரணைக்காக பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லைங்களா, சாயையும் அந்த வார்டனையும் அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டு ஜி கிட்ட சொல்றதுக்கு அவங்க கிரிமினல் கடைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, விட முடியாது அப்படிங்கிறப்போ நீங்க கிரிமினல் அப்படின்னு சொல்ற அந்த நயனா அப்படிங்கிற பொண்ணு ராஜமாதா பார்த்துட்டா பேசிட்டா அந்த பொண்ணு மேலே அந்த தப்பு அப்படி நிரூபணம் ஆயிடுச்சு, ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வெளியே வந்ததும் நயனாவை பார்க்குறாங்க. நயனா நீ நல்லா இருக்கே, எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஓகே தான் சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னாலதான் உங்களை பிடிச்சி விசாரிச்சு கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற சமயத்தில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது, அதுவே போதும், சந்தோஷமா இருக்கு. சாய்கிட்ட எல்லாத்தையும் நம்ம தேவன் தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நயனா ரிலீஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக சரி ஜெயிலுக்கே போகலாம், நம்ம அங்கே வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்போ வார்டன் வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ சீஃப் பார்த்து என்ன கொண்டு போட்டுருவாரு, நீ தப்பிக்கிறதுக்கு நான் தான் காரணம், என்ன வேற கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, நான் வரல அப்படிங்கிறப்போ நயனா இருந்துட்டு எதுவும் நடக்காது, என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. சீஃப் கிட்ட பயந்துட்டே தான் வார்டன் வருவாங்க. ஆனால் நயனா ரொம்ப தைரியமா இருக்கா, ஏன்னா ராஜமாதா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு வரப்போ இந்த பொண்ணை எகைன் வார்டனா வேலைக்கு எடுத்துக்கணும், என்ன ஏதுன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால சீஃபால் எந்த கேள்வியும் கேட்க முடியறது இல்லை, என் கையை கட்டி போட்டுட்டாங்க உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா வார்டனே இதுக்கப்புறம் ஏதாவது தப்பனேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை கிரஷ் பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. என்ன ஒரு அசால்ட்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நயனா கிட்ட கேட்கறதுக்கு எல்லாமே நல்லதுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டு சொல்லியிருப்பாங்க சீஃப் கிட்ட, நயனா வேலைக்கு வரப்போ எந்த ஒரு இதுவும் கேட்காம நயனாவை நீங்க வேலைக்கு எடுத்துக்கணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க, அந்த பொண்ணு அண்டர் கிரவுண்ட் ஜெயில இருந்தா என்னமோ அது இது அப்படின்னு சொல்றப்போ அதெல்லாம் எதுவுமே அந்த பொண்ணு கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. இந்த பிரச்சனைகள்லாம் முன்னாடி எப்படி ஒரு லேடி வார்டனா இந்த ஜெயில அந்த பொண்ணு வேலை செஞ்சாலும் அதே மாதிரி தொடர்ந்து வேலை செய்யணும், இது ராஜமாதாவோட ஆர்டர்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் சீஃப் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம நயனாக்கு மட்டும் கிடையாது, அந்த வார்டனும் இங்க வேலைக்கு சேர்றப்போ நீங்க எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயில இருக்கிற மற்ற அதிகாரிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு நயனாவும் அந்த குக்கிங் லேடி தான் சமைச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எனக்கு உறுதுணையா நின்னதுக்கு நான் நம்பினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ என்னதாம நடந்ததுன்னு கேட்குறாங்க. இதை பாருங்க, என் மேலே ஒரு பொய்யான பழி போடப்பட்டிருந்தது, அது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். ராஜமாதா நான் சொன்னது எல்லாத்தையும் நம்பினாங்க, அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று உட்காந்து சாப்பிட்றாங்க. நயனா பெருசா எந்த ஒரு டீட்டெயிலாகவும் எதுவும் சொல்லிக்கிறது இல்லை. அதுக்கப்புறமாக நம்மளோட தேவனை தான் பார்க்க வராங்க. தேவன் கேட்குறாங்க, ராஜமாதா கிட்ட நீ எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக உன்னோட இயல்பு வாழ்க்கை அப்படி திரும்பிச்சு பாத்தியா, பவர் என்னதான் இருந்தாலும் பவர் தான் இல்லை நயனா அப்படிங்கிறப்போ நம்ம நயனாவோ ஆமா பவர்ல இருக்கிற பர்சன் என்ன சொன்னாலும் நடக்குது இல்லையா, என்னோட இயல்பு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அது கிடைச்சிருச்சு, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி நயனா, அப்போ இதுக்கப்புறம் இந்த ஜெயில நீ வார்டனா தான் ஒர்க் பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. ஆமா எனக்கு இங்கதான் ஒரு மன நிம்மதி கிடைக்குது, நான் இங்கேயே வார்டனா ஒர்க் பண்ண போறேன். உனக்கு மின் லாங்குவேஜ் தெரியும் இல்லையா, இதுக்கப்புறமாக நாங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுக்கு மின்னாட்டுக்கு போவோம், அப்போது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யாராவது வேணும் இல்லையா, ஒன்று கூப்பிட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஏன்னா ஒன்றும் சொல்லாமல் சிரிப்பா நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவோன்னு சொல்லிடுவாங்க. அந்த சமயத்தில் நான் இன்னொரு விஷயம் கேட்பாங்க, என்ன திடீர்னு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க, அந்த அம்மா ரொம்ப வருத்தமாக இருப்பாங்கன்னா அவங்க பார்க்கட்டுமா அப்படிங்கிறப்போ நீ கண்டிப்பாக பாரு, என்ன அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனதும் கண்டிப்பாக ஷாக்ல இருப்பாங்க, நீ பார்த்தா அவங்க ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கேருந்து வந்துடுவா.
நயனாக்கு இவ்வளோ விஷயங்களை கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்கா இல்லைங்களா, எல்லாம் ஒரு கனவு மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் சரியா கண்டுபிடிச்சது, அங்க பார்க் இருக்காங்க அப்படின்னு பார்த்தது, அவர் ஸ்பைன் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலெக்ஷனுக்கு போனது, அதுக்கப்புறம் நடந்தது, பார்க் அவர்களை கொன்ன பழி வந்து நயனா மேல விழுந்தது, ராஜமாதாவை போய் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்பா எவ்வளோ நடந்து போச்சு. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 2வது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு நயனா தூங்குறா. அதுக்கப்புறம் ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. அவரோட பர்சனல் பாடிகார்டை கூப்பிட்டு, என்னோட தம்பி அந்த ஜங்கை கைது பண்ணுங்க, அவனுக்கு நான் என்னென்ன பதவிகள் கொடுத்தனோ அது எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து பறிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ராஜமாதா கரெக்டாக தெரிஞ்சுதான் சொல்றீங்களா அப்படிங்கிறப்போ, நான் கொடுத்தது ஆர்டர், ஒபே பண்றது மட்டும்தான் உங்க வேலை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டும் போறாங்க. இந்த அளவுக்கு ஜங் எதிர்பார்க்கல, ரூபாவும் எதிர்பார்க்கல. இது ஜிக்கு தெரிய வருது. ஜி வந்துட்டு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்குறாங்க, என்னது ஜங் சாரோட பதவிகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக இங்கே ஜெயில தான் காட்டுறாங்க. சீஃப் இருந்துட்டு, நயனா இதுக்கப்புறம் நீ எனக்கு வந்து அசிஸ்டண்டா இருக்க போற, அந்த பதவி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நயனாவை ஆஃபீஸ் ரொம்ப கூப்பிட்டு, இதை பாரு நயனா, ராஜமாதா வேலை போய் பார்த்துட்டு வந்திருக்க, உன்னை பத்தி என்ன ஏதுன்னு கூட கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்குலாம் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால நீ அந்த அளவுக்கு வந்துட்டு பவர் இருக்கிற பொண்ணு அப்படிங்கிறப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஐயோ சார், அந்த அளவுக்குலாம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இதை பாருமா, இன்ஃப்ளூயன்ஸை பற்றியெல்லாம் நான் வந்து பேசல, நீ நல்லா பிரைட்டான பொண்ணு, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயிலில் இருக்கிற சில அதிகாரிகள் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அதை கண் கூட நான் பார்த்துட்டேன். எனக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் அக்கௌண்ட்ஸை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. இந்த ஜெயிலை நம்ம எப்படி நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். நான் கொஞ்சம் வந்து பணம் ஏர்ன் பண்ணணும், ஆனால் அதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கூட அப்படிங்கிற சமயத்தில் வார்டன் உள்ள வந்துட்டு, சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சீஃபை கூப்பிட்டு வராங்க. இந்த ஜெயிலுக்கு தான் அந்த ஜங்க அனுப்பிச்சிருப்பாங்க ராஜமாதா. சீஃபுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. கூடவே ராஜமாதாவோட பர்சனல் பாடிகார்டு வந்திருப்பாங்க. இது ராஜமாதாவோட ஆர்டர்னு சொல்லிட்டு சில விஷயங்களை படிக்கிறாங்க. இந்த ஜங் என் தம்பி அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு தனி சலுகையும் இருக்கக்கூடாது, மற்ற கைதிகளை நடத்துகிற மாதிரி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரிக்டாக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆனால் சீஃபுக்கு பயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ராஜமாதாவும் இவரும் ஜங்கும் வந்துட்டு அக்கா தம்பி நாலு பின்ன சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடும் இல்லையா, அதனால எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்து பதனமா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த சிறையை பார்க்குறப்ப கடுப்பாகுது ஜங்குக்கு. ஏன்னா இந்த சிறையில அடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ராஜமாதா வேணும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு பிக் பாக்கெட் கேஸு, அப்புறம் சின்ன சின்ன திருட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க. ஒரு அடைக்கணும் அப்படின்னா தலைநகர்லேயே வேற ஒரு சிறை இருக்கு, அங்கே அடைச்சிருந்துருக்கலாம். ஆனால் அக்கா வேணுக்குன்னு தான் இங்கே நம்மளை வந்து இந்த சிறையில் அடைக்கிறா அப்படிங்கிறது புரியுது. தனி சிறை கூட கொடுக்கறது கிடையாது, ஏற்கனவே பிசினஸ் மேனல் அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிறையில தான் அடைக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருக்கும் இதுதான் ஜங்குன்னு தெரியல. ஜங்குங்கிறது யார் என்னங்கிறது அவள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்கிறது தெரியும், பட் இதுதான் ஜங்குன்னு தெரியறது இல்லை. ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் மகன் நயனா கிட்ட வார்டன் வந்து சொல்லுவாங்க, நயனா அந்த ஜங்குக்கு நல்லா வேணும், அவன் பொண்ணுக்கு பதிலாக உன்னை கடத்திட்டு போனப்போ நீ செத்துட்டு போட்டுன்னு விட்டான் தெரியுமா, ஆனா கடவுள் இருக்கா நயனா, அதனாலதான் நீ வார்டனா இருக்கிற சிறைக்கு அவன் அனுப்பிச்சிருக்காங்க, நல்லா தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம நயனா மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கிறது சீஃப் சொன்னதுதான், நானும் சம்பாதிக்கணும், நம்ம எல்லாருக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்படின்னு கேட்டுப்பாங்களா. அது மைண்ட்லேயே இருக்கிறதுனால வார்டன் கிட்ட கேட்குறாங்க, நம்ம சிறையில் யாராவது செல்வந்தர் இருக்காங்களா, எனக்கு காட்டி கொடுக்குறீங்களா அப்படிங்க. அதே மாதிரி காட்டியும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பர்சனுக்கு ராஜ மரியாதை, ஏன்னா நல்ல பணம் செலவு பண்ண சிறையில் கூட சௌரியமாக இருந்துக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. சிறைக்கு பக்கத்துல அந்த சாப்பாட்டு கடை இருக்கும், அங்கே இருக்கிற டீச்சரையும் பெண்ணையும் பார்க்க வராங்க. டீச்சரும் பெண்ணு நயனாவை பார்த்துட்டு நீ நல்லபடியாக இருக்கிறதே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டு பேசுவாங்க. டீச்சருக்கு அந்த அளவுக்கு பதட்டம் இருக்காது, ஏன்னா எனக்கு தெரியும் உன்னோட முடிவு இப்படி கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும் நயனா, அதனால நான் தைரியமாக தான் இருந்தேன், இதை விட பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீ சமாளிச்சிருவேன் அப்படிங்கிறப்போ உள்ள வந்து பேசுவாங்க. சாப்பாட்டு கடையை நடத்துகிற அந்த அம்மா வந்துட்டு இவங்களை மட்டும் உள்ள பேசுறதுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் சீஃப் தன் கிட்ட சொன்னது எல்லாத்தையும் டீச்சர் கிட்டேயும் பென் கிட்டேயும் சொல்றதுக்கு ஆக்சுவலாக அந்த சீஃப் ஒரு முட்டாள் தான், ஆனால் நயனா அவங்ககிட்ட ஒரு நல்ல டீலிங்கை போட்டிருக்கான் அப்படின்னு டீச்சர் சொல்ல, பென் இருந்துட்டு ஆக்சுவலாக நயனா அவன் சொன்ன டீலிங்கை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் எல்லாருக்குமே லாபம், எல்லாருக்குமே வந்து அதில் ஆதாயம் இருக்கு. எப்படி சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறப்ப டீச்சர் சொல்றாங்க, இதை பாரு அந்த சீஃப் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை வந்து அவனோட அசிஸ்டண்டா போட்டுக்கிட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்றான். அதுக்காக நீ அவனுக்கு அந்த வேலையை பண்ணி கொடு, ஆனால் அதில் வர ஒரு லாபத்தை ஒரு பங்கா உனக்கு வேணும்னு கேட்டுக்கோ, அதுவும் நீ எடுத்துக்க வேண்டாம், ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கும் அவங்களுக்குலாம் சரியா சாப்பாடும் கிடைக்கிறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் உடம்பு தான் சரியில்லைன்னா கூட மருத்துவ வசதியும் சரியா இருக்கிறது இல்லை, அதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் நயனாக்கு ஒரு யோசனை தோணுது. அது என்ன யோசனை இப்போ நம்மளுக்கு கிளியரா தெரியாதுங்க, போக போக தான் தெரியும். ஆனால் அந்த யோசனையை ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேவன் கிட்ட தான் சொல்றா. தேவன் உங்களுக்கு தெரியுமா, ஜங்கோட எல்லா பதவியும் வந்துட்டு ராஜமாதா பிடிங்கிட்டாங்க, இப்போ ஜெயில தான் இருக்காங்க, அதுவும் நான் வார்டனா இருக்கிற ஜெயில தான். நம்ம தேவனுக்கு தெரியாது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பார் இல்லையா, அவரு கூட சிறைக்கு போனதுக்கு காரணம் ஜங்கு ரூபா அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்கள் பிஸ்னஸ் மேனும் அந்த சிறையில் தான் இருக்காங்க, ஜங்கும் அங்கே தான் இருக்காங்க, நீங்கள் என்கிட்ட ஒரு டீலிங் போட்டுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அது என்ன டீலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியலங்க, காட்டவும் இல்லை. ஒரு ஷாப்புக்கு வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு இருப்பான், அந்த பொண்ணு கிட்ட ஒரு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். இந்த பொண்ணு யார் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மேனோட தங்கச்சி பொண்ணு, அம்மா அப்பாலாம் கிடையாது, இவர் தான் வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. எங்கள் மாமாவோட அப்ரூவல் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்போ பிஸ்னஸ் மேன் இங்கே இல்லை, எப்படி அப்ரூவல் வாங்குறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் கேட்குறது பெரிய தொகை, கொடுக்க முடியாது அப்ரூவல் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
என்ன பண்ணுறது நம்ம தேவோனுக்கு தெரியல. சரி நான் ஜெயிலில் போயிட்டு பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ஷினி வந்துட்டு கேட்பா, அம்மா அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் தலைகீழாயிடுச்சு. ராஜமாதா தான் சொந்த தம்பி மேலே இந்த அளவுக்கு கோவமாக இருப்பாங்கன்னு நினைக்கல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அப்போ அண்ணா வராங்க. இந்த மாதிரி என்ன அவரை பற்றி தான் தெரிஞ்சது, எந்த சிறையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த சிறை அந்த நயனா பொண்ணு வாடனா இருக்கிற அந்த சிறை தான் அப்படிங்கிற சமயத்தில் செம கோவம் வருது. வேணுக்கும்னே அவரை கடுப்பேற்றணும், அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிறையில் போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்கள லோக்கல் ஆளுங்க பாவர் என்ன கஷ்டப்படுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரூபாக்கு. அதுக்கப்புறமாக சிறைச்சாலை தான் காட்டுறாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்காக எல்லா கைதிகளோட பவுல் எடுக்க சொல்கிறப்போ வெறும் சாதம் மட்டும் கொஞ்சோண்டு வைப்பாங்க. இந்த ஜங்கு கேட்பான், இது எனக்கு பத்தாதே அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும், இவ்வளோதான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் இதே இந்த செல்லுக்குள்ளே தானே இவரு இருப்பார் பிஸ்னஸ் மேன், அவங்களோட ஆட்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல விருந்தே வருது. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறப்போ பணம் தான், பணம் கொடுத்து இங்கே எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற சமயத்தில் நான் யார் தெரியுமா, நான் தான் ஜங்கு அப்படிங்கிறப்போ இவன் வேணுக்கும்னே ஜங்கோட பேரை யூஸ் பண்ணிக்கிறான், நாம் வந்து இவனுக்காக பயப்படணும் அப்படின்ட்டு இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போட்டு அடி நடிச்சிருவாங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேனை கூப்பிடுவாங்களா. நல்ல வேலை உனக்கு நல்ல நேரம்டா, இல்லைன்னா அடிச்சே கொண்டிருப்பா அப்படின்ட்டு வெளியே வரப்ப பார்க்க வந்திருக்கிறது நம்ம தேவோன் தான். என்ன ஒரு கொலை பண்ண விடாம நீ தடுத்திருக்க தேவோன், நான் இருக்கிற செல்லுக்குள்ள ஒரு புது கைதி வந்திருக்கான், அவன் தான் ஜங்குன்னு சொன்னான், நல்ல நாள் காட்டுனா அப்படிங்கிறப்போ சார் உண்மையிலேயே அவர் ஜங்கு தான் அப்படிங்கிறாங்க. என்னது, ஐயோ நான் வேற போட்டு அடி நடிச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு கூட ரொம்ப அடிச்சிட்டிங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நாம தேவோன் இருந்துட்டு நீங்கள் அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, தெரிஞ்சா அடிச்சிங்க, அதுதான் ஜங்குங்கிறது உங்களுக்கு தெரியாது, தெரியாம தானே அடிச்சிங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதை பாருங்க, நீங்கள் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் யாரு, ரூபா தான். ஏன்னா அந்த ரூபாவும் ஜங்கும் சேர்ந்துட்டு தான் அந்த ஜி கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட வெடிமருந்தெல்லாம் இருக்கு, வெடிப்பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்மளோட இடத்துல செட் பண்ணதும் அவங்க தான். அதன் வகையில் தான் இப்போ நீங்கள் வந்து ஜெயிலே உட்காந்துருக்கீங்க. ஆமாம் தேவோன், அதெல்லாம் எனக்கு தெரியும், மறுக்கா ஏன் சொல்கிற. இல்லை, இது நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நாம் பண்ணாத தப்புக்கு அனுபவிக்கிற தண்டனையை நம்ம அவங்கள வந்து பே பண்ண வைக்கலாம். அதுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னன்னு இவரும் கேட்குறாரு. ஆனால் நம்ம தேவோன் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் நயனா வந்து சீஃபை பார்க்க வரா. சீஃப் நீங்கள் சொன்ன டீலிங்க்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ வெரி குட் நயனா, சரி எப்படி பணம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்குற சமயத்தில் ஒரு ஐடியா கொடுக்குறா. அதாவது இப்போ இந்த சிறைக்குள்ளே ஒரு கைதி இருக்காரு, அவர் வந்து பேப்பர் கம்பெனியோட ஓனர், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த வார்டன் காட்டியிருப்பாங்க இல்லையா நயனாக்கு, நல்லா செல்வந்தரை காட்டுங்க அப்படின்னப்போ ஒரு பர்சனை காட்டியிருப்பாங்க இல்லையா, அவர் தான் பேப்பர் கம்பெனி ஓனர். சீஃப் தெரியுமே எனக்கு அப்படிங்கிறாங்க. அவர் நம்ம வெளியே விடணும் அப்படிங்கிறப்போ என்ன நயனா பேசுகிற, முட்டாள்தனமாக இருக்குது, நீ பிரைட்டான பொண்ணுன்னு பார்த்தா இப்படி பேசுகிற. இதை பாருங்கள், ஒரு ட்ரிக் இருக்குது. இதுக்கு முன்னாடி சீஃபாக இருந்தவங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரை பகலில் வெளியே விட்டுடணும், நைட்டு அவர் வந்து சிறைக்கு வர மாதிரி பண்ணிடணும், அதன் வகையில் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் ஜங்கு அந்த சிறையில் இருக்கானே நயனா, ஆக்சுவலாக அந்த ஜங்கு தான் வந்துட்டு அந்த பேப்பர் கம்பெனியோட ஓனராக அரெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமே இவங்க பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேப்பர் கம்பெனியோட ஓனர் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண வச்சவனே அவன் தான். இப்போ ஜங்கு இருக்கானே அப்படிங்கிறப்போ இதை பாருங்க சீஃப், இங்கே ஜங்கு இருக்கிற வரைக்கும் அவரும் ஒரு கைதி தான், நீங்கள் அப்படி நடத்தினா மட்டும் போதும், இது ராஜமாதாவோட உத்தரவு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு தெரியுது, ஏன்னா திடீர்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இந்த சீரியலில் வந்து செக்கிங்க்கு வருவாங்க, இதெல்லாம் எப்பப்போ நடக்கும் அப்படின்னு லாஸ்ட் 3 இயர்ஸாக அது எப்பப்போ நடந்தது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல் இந்த புக்கில் இருக்குது. பொதுவாக பகலில் கைதிகளை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நைட்டு தான் வந்துட்டு இங்கே இருக்கிற வார்டனே கூட வந்துட்டு செக்கிங்க்கு போவாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இது நல்லா லாபமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல சீஃபுக்கு ஓகே தான் இருக்கு. இந்த பக்கம் இப்போ அது என்ன பிளான் அப்படிங்கிறத தேவன் சொல்கிறாங்க. அந்த பேப்பர் கம்பெனி ஓனர் இருக்கார் இல்லையா அந்த சிறையில், அவரு கூட சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா தேவோன்னு சொல்கிறேன். ஆமாம் பிஸ்னஸ் மேன், ஆக்சுவலாக அந்த பேப்பர் கம்பெனி ஓனர் இந்த சிறையில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஜங்கு ரூபாவும் தான். நாம அந்த பேப்பர் கம்பெனி ஓனரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜங்குக்கும் ரூபாக்கும் பயங்கர கடுப்பை கொடுக்கும், அவங்கள நம்ம பிஸ்னஸில் பீட் பண்ணிடலாம், அதுக்கான ஐடியா இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் பிஸ்னஸ் மேனுக்கு தேவோன் மேலே நம்பிக்கை இருக்குது. இதை பாருப்பா, எனக்கு இதை பற்றின நாலேஜ் கிடையாது, ஆனால் நீ நம்புற, உனக்கு அந்த பிளான் இருக்குது அப்படின்னா ஓகே, உனக்கு என்ன பணம் வேணுமோ அதை வந்து கேட்டு வாங்கிக்கோ, என் தங்கச்சி பொண்ணு கொடுக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சிறை விட்டு வெளியே வரப்போ நயனா வந்து பார்த்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு நயனா ஆல் குட், எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்குங்கிறப்ப நயனாவும் நான் அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் மேன் அந்த செல்லுக்குள்ளே வர்றப்போ நம்மளோட வந்து தேவன் சொல்லியிருப்பாங்க, இதை பாருங்க ஜங்கு யாருன்னு தெரியாதப்போ ஜங்கு அடிச்சிங்க பரவாயில்ல, ஆனால் இப்போ இவர் தான் ஜங்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரி நடந்துக்கோங்க, அதுக்காக மன்னிப்பு கேளுங்க, அவர்கிட்ட ஒரு நல்ல சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால வந்ததும் ஐயா ஜங்கையா என்ன மன்னிச்சிருங்கய்யா, என்னடா பார்க்குறீங்களா வந்து மன்னிப்பு கேளுங்கடா, நீங்கள் ஏதோ வேற யாரோ ஒரு பொறுக்கி பையன் ஜங்கையாவோட பேர் யூஸ் பண்ணுறான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ ஜங்கு ரொம்ப பெருந்தன்மையா பரவாயில்ல நான் வந்து மன்னிச்சிட்டேன், என்ன தெரியாம தானே நீ வந்து நடிச்ச, தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே மன்னிப்பு கேட்கற பார்த்தியா, பரவாயில்ல மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக சொசுருக்கு வந்துட்டு நம்மளோட தேவன் வருவாங்களா, அந்த சமயத்தில் அந்த ஹெட் லேடி கேட்பாங்க, இந்த மாதிரி ஜங்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்களாமே உனக்கு தெரியுமா, வருத்தப்படுறியா அப்படிங்கிறப்போ எனக்கு தெரியும், வருத்தம்லாம் இல்லை, என் அம்மாவுக்கு எனக்கு ஒரு பண்ண துரோகத்துக்கு
எப்போ அவர் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அவர் பண்ண தப்புக்கு தானே தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ மீனா தான் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு மீனா கேட்பாங்க, தேவோன் இந்த இடத்துல கிசாகியா இருக்காங்க இல்லையா ஹெட் லேடி, அவங்களுக்கு அடுத்த பொசிஷனுக்கு நான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது ட்ரீம் கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நீ கேட்க மாட்டே அப்படிங்கிற சமயத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் நிறையவே குடிச்சிருந்துருப்பாரு. நீயே சொல்லு மீனா அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலாக இங்கே நான் கிசாகியா மாறிட்டேன் அப்படின்னா என்னை வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் என் அழகுக்காக மட்டும் நான் அழிச்சிருவாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கறது வேற, எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறது வேற. உன்னை நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்ததுலேருந்து உன் மனசை வந்து என்னோட வசப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை செடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இது கேட்டு நம்ம தேவனுக்கு சிரிப்பு வந்துடும். மீனா நான் அந்தளவுக்கெல்லாம் வருத்து கிடையாது. என்னை செடியூஸ் பண்ணுறதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுறியா? என் பக்கத்தில் வந்து நீ உட்காந்தாலே போதும், நான் அவ்வளோதான் விழுந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் அதை இப்போ ட்ரை பண்ணட்டுமா தேவோன் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நான் நிறைய ட்ரிங்க்ஸ் குடிச்சு செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன். ஜெயிலில் ஒரு ஆள் இருக்கான் இல்லையா ஜங்கு, அவனை பற்றி மட்டும் நினச்சி செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த பேப்பர் கம்பெனி ஓனரை வந்துட்டு நைட் டைமில் வெளியே போயிட்டு சூரிய உதயம் ஆகிறப்போ உள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வர சமயத்தில் நன்றிமா அப்படின்னு நயனாவை பார்த்து சொல்கிறப்போ, இல்லைங்கய்யா நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். அப்போ வேறு யாருக்குமா சொல்லணும்? நீங்கள் வெளியே போனதும் தேவோன் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்களை மீட் பண்ணுவார். அவர் என்ன சொல்கிறாரோ அது என்ன எதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தேவோன் பார்த்து மீட் பண்ணிட்டு கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. சொல்லுப்பா நீ ஏதோ டீலிங் போடுவியாமே, அது என்ன எதுன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க உங்களுக்கு நிறையா வந்து ஷாப்பு ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும், எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, அதை பற்றி தான் நான் வந்து டீலிங் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ இவருக்கு சிரிப்பு வந்துடுது. இதை பாருப்பா நீ நினைக்கிற அளவுக்கு நான் வச்சிருக்கிற பிஸ்னஸ் சாதாரண பிஸ்னஸ் கிடையாது, நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த ஜங்கு ரூபாவும் உள்ளே வந்தாங்க, அதில் அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. என்னால் அது அதிகமாக சம்பாதிக்கவும் முடியல. பட் நான் வந்து பரம்பரை பணக்காரன் அப்படிங்கிறதுனால ஏதோ வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன். அவங்கள ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டா அப்படின்னா என்னை வாய அடிச்சிருவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னு ஜெயிலே தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுங்கய்யா அப்படிங்கிறப்போ, இதை பாருப்பா நான் ஒன்று இந்த ரூபா கூட பிடிச்செல்லாம் பிஸ்னஸ் பண்ணல, எனக்கு வேற வழி கிடையாது, அதனால தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுவும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜங்கு வந்து இப்போ நீங்கள் இருந்த செயலில் தான் இருக்கான் தெரியுமா, அவனோட பொசிஷன் எல்லாத்தையும் ராஜமாதா பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நிஜமான்னு கேட்கறதுக்கு, சரி இன்னைக்கு நைட் வெளியே வந்திருக்கீங்க, விடிய காலையில் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போவீங்க இல்லையா, அப்போ நீங்களே வந்து அந்த ஜங்கு அங்கே தான் இருப்பான், பார்த்து நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். ரூபா தனியாக இருக்கா, ஜங்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை அவங்க கிட்ட இருந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் சாயை பார்க்கறதுக்காக நான் என்ன வராங்க. நான் என்ன நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி சாய் கேட்கறதுக்கு, நான் நல்லா இருக்கேன், ஆனால் நான் வந்து நீ என்னை மீட் பண்ணப்போ அந்த பாதாள சிறையில் நான் உனக்கு சில ஒர்க்கு கொடுத்துருந்தேன் இல்லையா அப்படிங்கிறப்போ ஞாபகம் இருக்குது. அந்த பார்க்கையாவோட பேரனை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமாக நான் ஒரு லேடி கிட்ட இருந்து 2 மோதிரம் திருநெல் இல்லையா அந்த லேடியை கண்டுபிடிக்கணும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில ஆட்களை வந்து அசைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்க்கோட பேரனை வந்து எங்கே இருக்காங்க ஏது இருக்கான்னு தெரியல, ஒரே ஒரு க்ளூ மட்டும் கிடச்சிருக்கும். பார்க்கை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமாக தேச துரோகின்னு சொன்னதுக்கப்புறமாக அவங்க பையன் வந்து இறந்து போயிட்டாரு, அவங்க மருமகளும் இறந்து போயிட்டாங்க. அந்த 4 வயசு ஆண் குழந்தைய ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் சேர்ந்தவங்க வந்து தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு விசாரித்த வகைக்கும் வந்துட்டு சாய்க்கு தெரிஞ்சு வந்திருக்கு. அதனால அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பையன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு இப்போ கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு 4 வயசுனா இப்போ அவனுக்கு 30 வயசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கூட நயனாக்கு கிட்ட வந்துட்டு இந்த சாய் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பையன் வந்துட்டு லோக்கல் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு ஜாப்ல இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் அந்த பையனை தத்தெடுத்துட்டு போயிருப்பாங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஜாப் தான் அந்த பையன் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற க்ளூவை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரூபா அவள் புத்தியை தீட்ட ஆரம்பிச்சிட்டா. ராஜமாதாவால் மட்டும்தான் ஜங்கை வந்து வெளியே எடுக்க முடியும், அதுக்கு நாம் ஒரு பிளான் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு அன்னிக்காரி கேட்கறதுக்கு, ராஜமாதாவோட வீக்னஸ் டச் பண்ணும், அது என்னன்னா இறந்து போன அரசரோட இறப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான், அதை கிளற போறோம் அப்படிங்கிறாங்க. ரூபா ஓகேவா ராஜமாதாவே எதிர்த்து நிற்கிற அப்படிங்கிறப்போ இது ஒண்ணுதான் வழி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக அந்த அண்ணி தேவோனோட அந்த அம்மா வீட்டில் இருக்கிற அந்த மேடை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ எதிர்ச்சியா இதை நம்ம நயனா பார்த்துருவாங்க. இவங்க 2 பேரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன பவுடர் கலக்கிறியா, ஏதாவது ஒரு சீக்கிரமா நடக்க உடனே வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக தேவோனை பார்க்கறதுக்காக தான் நயனா வெளியே வந்திருப்பாங்க. தேவோனை பார்க்க வர்றப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி டீலிங் போட்டிங்களா, அந்த பேப்பர் கம்பெனி ஓனர் என்ன சொன்னார் அப்படிங்கிறப்போ, இல்லை நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு, நான் அம்மாவை பார்க்க போகலாமா, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி மனசு உறுத்துதே அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா வாழ்ந்து அப்படியே ரத்தம் ஒழுகிட்டு இருக்கும். நான் என்ன நீ பார்த்துக்கோ, நான் உடனே டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தேவான் போயிடுவாங்க. இந்த பக்கமாக சந்தையில் அந்த 2 ஜேடு மோதிரத்தை ஒரு லேடி கிட்ட இருந்து பிக் பாக்கெட் அடிச்சிருப்பாங்க இல்லையா சாய், அந்த லேடியை பார்த்துடுறாங்க. உடனே நயனா சொன்னா இல்லையா இந்த லேடியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க கிட்ட இருந்தா நான் வந்து திருடினேன், இவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் சாய் மிஸ் பண்ணிடுறாரு, அந்த லேடி எங்கே போனாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு நயனா வந்து சொல்லுவாங்க, ரொம்ப டார்க்கான பிளட்டை வந்து இவங்க வாமிட் பண்ணியிருக்காங்க, அதனால இவங்களுக்கு ஏதாவது பாய்சன் உடம்புல இருக்குமோ அப்படிங்கிறப்போ நான் செக் பண்ணிட்டேமா, பாய்சனால எதுவும் இல்லை,
நான் கொடுக்குற மருந்து வேலை வேலைக்கு கொடுங்கன்ட்டு அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா எழுந்திருப்பாங்க. நயனா நீ நல்லா இருக்கியா, நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுவும் இந்த வீட்டில் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னப்போ ரொம்ப கவலைப்பட்டமா, நீங்களாம் ஓகேவா இருக்கீங்களா நல்லா விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு உடம்பு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. தேவோன்னு இருந்துட்டு இதுக்கப்புறம் டெய்லி டாக்டர் வருவாங்க. உங்கள் ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம நயனாக்கு டவுட்டாகவே இருக்குது. என்னமோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து அந்த மெய்டு இங்கே ஏதோ கலக்கினாலே அது எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த மெய்டு வந்துடுவா. என்ன பண்ணுற அப்படின்னு கத்துறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அம்மா ரத்த வாந்தி எடுத்து மயங்கிட்டாங்க, டாக்டரெல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து பார்த்தோம், அவங்க ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிறாங்களா, அதனால தான் அது இங்கே இருக்கான்னு தேடி பார்க்க வந்தேன் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை, நீ போ அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் நயனாக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மெய்டு ஏதோ ஒன்று கலக்குனா, அது மட்டும் இல்லாமல் இந்த ரூபாவோட அன்னிக்காரி கிட்ட பேசுனது இதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கன்ஃபார்மாக எதுவும் தெரியாமல் தேவோன் கிட்ட ஒன்றும் சொல்லவும் முடியல. தேவோன் கிட்ட அந்த மெய்டு பொண்ணை பற்றி கேட்டப்போ அந்த பொண்ணு அவள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கா, வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் டக்குன்னு பழி போடவும் முடியல. அதுக்கு அடுத்த நாள் ஜெயிலில் எல்லா கைதிகளும் இருக்காங்களா அப்படின்னு வார்டன் செக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு செல்லில் இருக்கிற கைதி தூக்கில் தொங்குறாங்க. இவர் வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த பேப்பர் கம்பெனியோட ஓனர் தான். நைட்டு வெளியே போயிட்டு பகலில் மட்டும் வருவார் இல்லையா, எப்படி தூக்கு போட்டார் என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம நயனாக்கெல்லாம் ஒரே ஷாக்கிங்காக இருக்க. உடனே போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து டெட் பாடி பார்க்குறாங்க. வர்றது ஜியும் தான். ஜி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கான்ஸ்டபிள் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. கான்ஸ்டபிள் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஆள் வந்து தூக்குப்படுத்த தொங்கி செத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. வந்து கான்ஸ்டபிள் சொல்கிறதையும் கேட்டுக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம அட்டாப்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் வந்து தனியாக நயனாவை கூப்பிட்டு ஐயோ நம்ம இந்த ஆளை தானே நைட்டு வெளியே அனுப்பிச்சு பகலில் வர சொன்னோம், ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா அப்படிங்கிறப்போ அது தெரிய வந்தால் பிரச்சனையாகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து சூசைட் பண்ணிக்கல, அவர் யாரும் கொன்று தான் தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன நயனா சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆமாம் அது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படிங்கிறா நயனா. நயனா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாளே, அதனால நயனாவை தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க எப்படி நீ சொல்கிற அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, இந்த கைத்தில் தான் அவர் தூக்கு போட்டு தொங்கினதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த கயிறை வந்து நாட் போட்டது ரைட் ஹேண்ட் பர்சன், அந்த மாதிரி தான் நாட் இருக்குது. அதாவது ரைட் ஹேண்ட் பர்சன் நாட் போட்டு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஆனால் இறந்து போனவர் அந்த பேப்பர் கம்பெனி ஓனர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது தூக்கு மாட்டிட்டு சாகுறவங்களோட நாக்கு வந்து எப்பவுமே வெளியே வந்து நீட்டிட்டு இருக்கும். ஆனால் இவருக்கு நாக்கு உள்ளே வந்து இருந்தது ரொம்ப ஹார்டாக இருந்தது. மூணாவது விஷயம் அதுதான், நாக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது. அதுக்கு காரணம் இவருக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறப்போ ரொம்ப கொடுத்துருக்க மாட்டாங்க, கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. அந்த பாய்சனோட வீரியம் ஏறுறப்போ லைட்டாக அவர் மயங்கியிருப்பாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் வந்து தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. ஏன்னா யாராவது வந்து டக்குன்னு தூக்கில் தொங்க விடுறப்போ இவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார் இல்லையா, அதுக்கான எந்த அடையாளமும் தெரியல. ஸோ கொஞ்சமாக பாய்சன் கொடுத்துருக்காங்க, அந்த வீரியம் ஏற ஏற தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. சரி நயனா நீ இவ்வளவும் சொல்கிறியே, இதனால் நம்மளுக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வரும். நாம அவரை வெளியே அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிய வந்தால் பிரச்சனை வரும். சரி நீ பாட்டுக்கு என்னமோ சொல்கிற, இது உண்மையாக போயான்னு தெரியல, நீ சொல்கிறதுனால நான் நம்புகிறேன். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அட்டாப்சி பண்ண போகிறாங்க. அதில் ஒரு வேளை இவர் வந்து சூசைட் பண்ணிட்டு தான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னா இப்போ நீ என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் மறந்துடு. அவர் சூசைட் தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத விட்டுடணும். அதை தவிர்த்து இல்லாத மர்டர் அப்படிங்கிற மாதிரி நீ எதுவும் கிளப்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. சீஃப் சொல்கிறதுனால நான் என்னவும் சரின்னு கேட்டுக்கிறான். இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜியை தான் காட்டுறாங்க. ஜி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. முன்னத்து நாள் நைட் வந்துட்டு இந்த அன்னிக்காரி வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி மேடம் ரூபா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு அந்த பேப்பர் கம்பெனியோட ஓனர், அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு தான் இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும். இல்லைங்க அட்டாப்சி பண்ணதுக்கப்புறம் தெரிய வரும், அட்டாப்சியே பண்ணாலும் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு மேடம் சொல்ல சொன்னாங்க. அப்படின்னதும் இவர் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்டாப்சி பண்ணுற ரூமுக்கு வராங்க. அங்கே 2 கான்ஸ்டபிள் இருப்பாங்க, ஒரு டாக்டரும் இருப்பாங்க அட்டாப்சி பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே ஜி வந்ததும் அந்த 2 கான்ஸ்டபிள் வெளியே போக சொல்லிடுவாங்க. சார் இல்லை சார் அட்டாப்சி பண்ணுறப்ப நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறப்போ இதை பாருங்க அதை நான் இருக்கேன் நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க. சீஃபுக்கு இருப்பே கொள்ளலை. அதனால கான்ஸ்டபிள் கிட்ட வந்து கேட்குறாங்க அட்டாப்சி முடிஞ்சுதா என்னாச்சு ஏதாச்சுங்கிறப்போ ஆமாம் அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்குங்கிறாங்க. சீஃபுக்கு சந்தோஷம். உடனே ஜெயிலுக்கு வந்து நயனா கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ சீஃப் அப்படி கிடையவே கிடையாது, அவர் யாரும் மர்டர் பண்ணியிருக்காங்க, ஐ எம் ஷூர் அப்படிங்கிறாங்க. இதை பாரு போலீஸ் அட்டாப்சி பண்ணது சூசைட்னு சொல்லிட்டாங்க, அதோட விட்டுடு, இல்லை இது மர்டர் அது இதுன்னு உண்மையை சொல்ல போனேன்னு வச்சுக்கோ, நான் இதை பிரச்சனை மாட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. நயனாக்கு வேற வழி இல்லாமல் அமைதியாக இருக்காளே தவிர்த்து இவளுக்கு இது மண்டக்குள்ள இடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் தேவோனை தான் கட்டுறாங்க. அந்த பேப்பர் கம்பெனி உன்னோட டீலிங் போட்டியா முடிஞ்சிருச்சா இல்லை டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கறதுக்கு இல்லை இன்னைக்கு அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்தது அவரை பார்த்து பேசி முடிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே நம்ம நயனா பார்க்க வந்து அவர் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் டீலிங் போட்டுக்கலையே, இல்லை உங்களுக்கு ஏதாவது பணம் நஷ்டமாகுமா அப்படிங்கிறப்ப தேவோன்னு இருந்துட்டு இல்லை நான் கொடுத்த டீலிங்க்கு அவர் இன்னும் ஆன்சர் கொடுக்கல, இன்னைக்கு தான் வந்து ஆன்சர் கொடுக்கறதாக இருந்தது, ஸோ பணம் நஷ்டம் இல்லைங்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட் இருந்துட்டு பணம் நஷ்டம் இல்லை, அதை நினச்சி நாங்கள் சில விஷயங்கள் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கோம், எப்படி பார்த்தாலும் கொஞ்சமாக பணம் நஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. அதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவோன்னு இருந்துட்டு நான் அம்மா பார்க்க போகிறேன் நீயும் வரி அப்படிங்கிறதுக்கு நம்மளோட நயனாவும் நானும் வரேன்னு கூட வராங்க. அப்படி பேசிக்கிட்டே வந்துருக்கிற சமயத்தில் அந்த மெய்டு பொண்ணு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து வேலை செய்கிறதா சொன்னீங்க இல்லையா அப்படிங்கிறாங்க. நம்மளோட தேவோன்னு இருந்துட்டு ஆமாம் ஏன் அந்த பொண்ணை பற்றியே கேட்குற அப்படிங்கிறப்போ டக்கு நாங்கள் அன்னிக்காரி கிராஸ் ஆகி போகிறத பார்த்துடுறாங்க நயனா. சரி தேவோன் நீங்கள் அம்மா பார்க்க போங்க, இப்போதான் ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்தது, அதை முடிச்சுட்டு நான் வந்து அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னிக்காரியை ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றப்போ இந்த அன்னிக்காரி போயிட்டு ஜியை பார்க்குறா. அதாவது ஜியும் வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. வாப்பா தம்பி ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவை பார்க்கறதுக்கு 2 பேர் வராங்க.
இந்த ரூபா சொன்ன மாதிரி இவன் பண்ணிட்டான் இல்லையா ஜி, அதனால தான் ஜி கேட்குறத பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆள் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிட்டாங்கிறத நான் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டேன். அது ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ, ஆக்சுவலாக நான் எப்படியாவது ஜங்கை வந்து வெளியே கொண்டு வரணும் ஜெயிலிருந்து, அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ண போகிறேன். அதுக்கான முதல் பலி தான் இந்த பேப்பர் கம்பெனியோட ஓனர். ஆக்சுவலாக ராஜா மாதாவே வந்துட்டு ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அதை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ண போகிறேன். அதன் வகையில் அந்த தவறு எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா ஜங்கு சிறை விட்டு வந்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அது ராஜா மாதாவுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நான் உங்களை கார்னர் பண்ணி கொண்டு போகிறேன். நான் ஏன் இந்த அளவுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு குடும்பமாக ஆகிட்டோம், என் பொண்ணை நீ கட்டிக்க போகிறேன், நீ எனக்கு மருமகன் ஆக போகிற, அதனால தான் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னென்னமோ சொல்கிறீங்க, தேச துரோகம் அதுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாப்பா, அரசியல்னா அப்படி தான் இருக்கும். உனக்கு இப்போ தான் வந்து இதெல்லாம் பார்க்குற போல இருக்குது, போக போக புரியும் அப்படிங்கிறாங்க. ஜியை பொறுத்த வரைக்கும் டபுள் மைண்டட் தான். பண்ணுறது தப்புன்னு தெரியுது, பட் இருந்தாலும் இவங்க சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரு. அதுக்கப்புறமாக இங்கே அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. கிச்சனை எட்டி பார்க்குறப்போ ஏகேன் அந்த மேடு என்னத்தையோ வந்து அந்த சூப்பில் கலக்கிறத பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறா. அம்மாவை சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்போ நம்ம நயனா சொல்கிறாங்க, அம்மா இதுக்கப்புறமாக இந்த சூப்பை மட்டும் நீங்கள் எப்போவுமே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் நீடில் வச்சு செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அதில் எதுவும் வந்து நிறம் மாறுறதில்ல, ஆனால் இதில் பாய்சன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிற, அந்த நீடில் நிறம் மாறவும் இல்லை, அப்புறம் எப்படி சொல்கிற அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, நான் நிறைய வாட்டி இந்த மெய்டு பொண்ணை பார்த்துருக்கேன், அவள் ஏதோ வந்து சாப்பாட்டில் கலக்கிறத நான் பார்த்தேன். நான் நினச்சேன் இவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால மருந்தாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ வந்து ஒருத்தங்களை போய் மீட் பண்ணிட்டு வர, அதனால எனக்கு நிறைய டவுட் இருந்தது. அதில் என்ன எதுங்கிறது அப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஒரு சில பாய்சன் இருக்குது, இதை பற்றி எனக்கு பார்க் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பாய்சனை கம்மியான அளவில் எடுத்துக்கிறது மூலியமாக உடம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பாய்சன் கலக்கும். ஆனால் பாய்சனால தான் அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஹெவி ஃபீவர் வரும், கோல்டு வரும், காஃப் வரும், அப்படியே அவங்க இறந்து போயிடுவாங்க. உடம்பு சரியில்லாமல் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு டெஸ்ட்டே பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, இந்த மேடு பொண்ணு ஏன் பண்ண சின்ன வயசுல நீங்கள் வேலை செய்யலை அப்படிங்கிறப்போ, ஃபஸ்ட்டு நாம் வந்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அம்மாவுக்கு, நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், வேறு டாக்டரெல்லாம் வேண்டாம். நான் இப்போ இருக்கிற வேலை செய்கிற சிறைச்சாலையில் ஒரு டாக்டர் வந்துட்டு அவர் மேலே தப்பான ஒரு பழி போட்டதுனால சிறை தண்டனை அனுபவிக்க வந்தார். ஆனால் அவர் ரொம்ப நல்லவர், நல்ல டேலண்ட் ஆனவர். அவரை வச்சு நம்ம அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே 2 பேரை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த அம்மா உடம்புல தெம்பே இல்லை, அந்த அம்மா உயிர் பழைப்பாங்க அப்படின்னு என்னால் உத்தரவாதமே கொடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அந்த பொட்டணத்தை எடுத்து நயனா வந்து கொடுக்குறா. ஏன்னா இந்த கிச்சன்லேருந்து எப்படி எடுத்துட்டா, இதை பாருங்களே அப்படிங்கிறப்போ, இது எப்படி நயனா உனக்கு கிடைச்சது, ஜெய்ஷன் நாட்டில் இந்த மருந்தே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இது ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் நம்ம தேவன் வந்து கேட்பாங்க நயனா கிட்ட என்ன ஏது அப்படிங்கிறப்போ, அந்த மெடிசனை பற்றி எனக்கு பார்க்க சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து மிங்நாட்டில் தான் கிடைக்கும். அந்த மிங்நாட்டில் பேலஸில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டாங்கிற எனிமையை இப்படி தான் வந்து கொல்லுவாங்க. அது மிங்நாட்டிலேருந்து யாரும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அம்மாவுக்கு ஸ்லோ பாய்சன் வைக்கிறதுக்கு பின்னாடி அந்த ஜங்கு இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுக்குள்ளே ஒரு லேடி இருக்கா, அது அன்னிக்காரி அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்ம நயனாக்கு வந்துட்டு தெரியல. அந்த லேடியில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. இப்படியே நம்ம தேவன் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக ஜெயில வந்துட்டு ரூபாவால் வந்து பார்க்க முடியாது இல்லையா ஜங்க, அதனால இவங்க வீட்டில் வேலை செய்கிறவரை ஒரு திருட்டு கேஸில் மாட்டி விட்டு இந்த சிறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் வந்து ஜங்க பார்க்குறாங்க. ரூபா மேடம் தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்களால வந்து உங்களை மீட் பண்ண முடியாது, ஏன்னா ராஜமாதா அப்படி தான் ஆர்டர் போட்டிருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூபா மேடம் சொல்ல சொன்னாங்க. உங்களை தைரியமாக இருக்க சொன்னாங்க, அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம், அப்படி இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப தனியாக வந்து படிக்கிறான் ஜங்கு. என்னமோ ஒன்று அவள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஜங்கோட வீட்டை தான் காட்டுறாங்க. ரூபாவோட ஆர்டரின் பேரில் இந்த நோட்டீஸ் மாதிரி ஒரு பண்டில் எடுத்துகிட்டு வராரு அண்ணங்காரன். அதை அங்கே இருக்கிற சில ஆட்களுக்கு கொடுத்து விடியறதுக்குள்ளே ஒட்டணும், நீங்கள் தான் அதை ஓட்டுறீங்க அப்படிங்கிறது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க அதை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமாக அன்னிக்காரிக்கு வந்து கேட்குறாங்க, என்னங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறப்போ, ரூபா எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க நைட்டு ஃபுல்லாக அந்த ஊர் முழுக்க ஒட்டிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தெரியாதனமா அந்த சாய் வந்து செவிலரி குதிக்கிறப்ப பார்த்துருவாரு. ஒட்டிட்டு இருந்த பர்சன், டேய் என்னை இங்கே பார்த்ததை மட்டும் யாராவது கிட்ட சொன்ன உன்னை கொன்று வேண்டா அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்த நாள் மக்கள் கூட்டமே அங்கே இருக்குது, என்னடா எழுதியிருக்காங்க எது எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க நிறைய மக்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, ஈவன் பெண்ணுக்கே தெரியாது. டீச்சர் பார்த்துட்டு கேட்பாங்க, என்னடா பார்க்கறதுக்கு நல்ல பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க, படிக்க தெரியாது அப்படிங்கிறப்போ, ஐயோ எனக்கு படிக்க தெரியும் பட் எழுத்துக்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல அப்படிங்கிறப்போ, அப்புறம் அங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் படிக்க தெரியலன்னு தெரியுது, நானே படிக்கிறேன் அப்படின்ட்டு சத்தமாக படிக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, ராஜமாதாவும் ராஜமாதாவோட தம்பியான ஜங்கும் அவங்களோட கான்குபைனான அந்த ரூபாவும் சேர்ந்துட்டு பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. இறந்து போன அரசரோட இறப்புக்கு பின்னாடியே வந்து சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் அதெல்லாம் இப்போ இருக்கிற அரசர் கண்டும் காணாம இருக்காரு, அவர் வந்து தகுதியே இல்லாத அரசர் அப்படி இப்படின்னு எழுதியிருக்கு. ஜங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு ரூபா எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. உடனே அங்கே போலீஸ் வந்து டீச்சர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன், மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது, அங்கே எழுதிருக்கிறத படிச்சு சொன்னது குத்தமா அப்படிங்கிறப்போ, இல்லை நீங்கள் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி நாட்டுக்குள்ள இந்த நிலவரம் நடக்கிறது ராஜமாதாக்கு தெரிய வருது. பர்சனல் பாடிகார்டு மூலியமாக அந்த நோட்டீஸை எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. ராஜமாதாக்கு செம்மையான தலைவலியா இருக்கு. சரி நான் ரூபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவை வந்து பார்க்க சொல்லி ஆள் அனுப்பிச்சு விடுறாங்க. ராஜமாதாவோட மெய்டு தான் போய் சொல்றாங்க, ரூபாக்கு உடனே போயிட்டா இப்படி எவ்வளோ அவமானப்படுத்தினேன், இரு ஒன்று வச்சு சேர அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்கையா அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுலேருந்து ரூபா மேடம் சரியா சாப்பிடல கொள்ளல நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அது மெய்டு வந்து ராஜமாதா கிட்ட சொல்றப்போ, சரி
அரசாங்க வைத்தியரையே அனுப்பிச்சு வைங்க, அவளுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஒரு மருத்துவரை கூப்பிட்டு வந்து வைத்தியம் பார்த்துருப்பாங்க இல்லையா, ஏன்னா அவங்க மூலியமாக மருந்தெல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு தேவோன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மருந்து இதுக்கப்புறம் அம்மாக்கு கொடுங்க, அம்மா தேறிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதை கிச்சன்ல இருந்து கேட்ட இந்த மெய்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு வெக்குன்னு அன்னைக்காரியை பார்க்க வர. எனக்கு என்னமோ தேவோனையா கண்டுபிடிச்சாங்க போல இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. வேற ஒரு மருத்துவர் வந்து கூப்பிட்டு வந்து பார்த்துருக்காங்க, அவங்க மூலியமாக மாத்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ சரி நீ நேரா வீட்டுக்கு போ, எதுவும் நடக்காத மாதிரி இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா மெய்டு வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு நம்ம தேவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அன்னிக்காரியை தான் வந்து பாக்குறா பேசுறா அப்படிங்கறத தேவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னிக்காரி நேரா வந்துட்டு இதை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, தேவன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு, ஜங்கோட ஒய்ஃபுக்கு நம்ம ஸ்லோ பாய்சன் கொடுக்கறது நம்ம உடனே ரூபா கிட்ட சொல்லணும். அப்படிங்கிறப்போ இல்ல இப்ப ரூபா கிட்ட சொல்ல வேணா, ரூபா வேற பிரச்சனை இருக்கா, எல்லாத்தையும் நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. இப்படி அந்த மெய்டை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த அன்னிக்காரி கிட்ட பேசினா அந்த அன்னிக்காரி வேற யாரும் இல்லை, ரூபாவோட அண்ணன் ஒய்ஃப் தான் அப்படிங்கறத எல்லாத்தையும் வந்துட்டு சொல்றாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஏன்னா இவங்க தான் ஜங்கோட ஃபர்ஸ்ட் லீகல் ஒய்ஃபு, இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த லீகல் ஒய்ஃப் அப்படிங்கிற பட்டம் அப்படிங்கிறது ரூபாக்கு வந்துடும். ஆக்சுவலி இதான் நம்மளுக்கு தெரியுங்க, ஆனா நம்மளோட நயனாக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா ஷாக்கிங்கா கேட்குறப்போ ஆமா எங்க அம்மா ஆக்சுவலா கான்குபேன் தான் ஜங்குக்கு, இந்த ரூபா வந்து எங்க அப்பா ஜங்கோட வாழ்க்கையில் வந்ததும் என் அம்மாவையும் என்னையும் அம்போன்னு ஜங் வந்து கைவிட்டுட்டாரு. அந்த சமயத்துல அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபானு இவங்க தான் வந்துட்டு அவங்க பையன் மாதிரி என்ன பாத்துக்கிட்டாங்க, என் அம்மாவுக்கும் அடைக்கலம் கொடுத்தானா, எங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க, எங்களால காப்பாற்ற முடியல, இப்போ இவங்களையும் கொன்னுட்டா ஜங்கோட லீகல் ஒய்ஃபை ரூபா மாறிடுவா, அதுக்காவது இத்தனை வேலையும் பண்றா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ரூபாவை தான் காட்டுறாங்க, அவ உடம்பு சரியில்லாத மாதிரி மேக்கப் போட்டுக்கிறா, முகமெல்லாம் வெளிரி போன மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்கு மாதிரி மேக்கப் போட்டுக்கிறேன். ஏன்னா ராஜமாதாவை பார்க்க போகாம ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஸோ இப்படி எல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு ஜீவனே இல்லாம ஹஸ்பண்டை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு சோறு தண்ணி இல்லாம கிடக்கிற மாதிரி இப்போ ராஜமாதா மாதிரி நிக்கிறா. ராஜமாதா உங்களை பார்க்கவே நான் அனுமதிக்க மாட்டீங்களோன்னு வேதனைப்பட்டு இருந்தா. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நாட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதை பத்திலாம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும் ராஜமாதா, ஆனா அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா உங்க தம்பி ஜங்கு வந்தாதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துடுவா. அது மட்டும் இல்லாம இங்க சில அமைச்சர்களை வந்து இவங்க கைக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து ராஜமாதாவுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து கீ கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன், மிச்சத்தை நீங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துருவா. அந்த அமைச்சர்களும் அவங்க பங்குக்கு வந்து ராஜமாதா ஏதாவது பண்ணணும், இப்படியே இருந்தா நாடு தாங்காது, ஆட்சி நிக்காது, கவுந்து போயிடும் அப்படி இப்படின்னு சொல்ல ராஜமாதாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜமாதாக்கு இப்ப வேற ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா இப்ப அரசரா இருக்கிறது ராஜமாதாவோட பையன், அவருக்கு எந்த களங்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜங்க ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. ஜங்கு செல்லுக்குள்ள இருந்து வர்ற சமயத்துல இந்த பிசினஸ் மேனை மட்டும் பார்த்து இதை பாரு, நீ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாக உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ரிலீஸ் ஆகி போகிறப்போ சீஃப் இருந்துட்டா யா மன்னிச்சிருங்கய்யா அப்படிங்கிற சமயத்தில் சச்சது பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ராஜமாதாவோட ஆர்டரை தானே நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ நயனாவை பார்த்துட்டு நயனா உன்னை மட்டும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஞ்சகமாக சொல்லிட்டு போவான். நம்ம நயனாக்கு இப்போ இவன் மிரட்டிட்டு போகிறதுல அதிர்ச்சி கிடையாது, ஆனால் ஜங்கோட பையன் தான் வந்துட்டு நம்மளோட தேவோன் அப்படிங்கிறது இப்போ தானே தெரிய வந்திருக்கு, அதுதான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான் கோலாகலமாக வீட்டுக்கு வந்துட்டான், ஏதோ பெரிய போர் வீரன் போருக்கு போயிட்டு வந்த மாதிரி எல்லாம் ஒரே வாம் வெல்கம் கொடுக்குறாங்க. இதில் ஜி வேற சேர்ந்துக்கிறான், வருங்கால மருமகனே உன்னோட பங்கு அப்படிங்கிறது நான் ரிலீஸ் ஆகுறதுல பெரும் பங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக சேர்ந்து உட்காந்து சதி திட்டுறாங்க. ஜங் இருந்துட்டு எப்படி நான் வந்ததை செலிப்ரேட் பண்ணலான்ட்டு தான் இருக்க ரூபா அப்படிங்கிறப்போ கண்டிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இரு மொத்தத்தையும் முடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து கொடுக்குறாங்க ஜி கிட்ட. இது என்ன புக்குன்னா, இப்போ பேப்பர் கம்பெனி ஓனர் வந்து சிறைக்குள்ளேயே வந்து தூக்கில் தொங்கி செத்து போனார் இல்லைங்களா, அது சூசைடுன்னு இவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது மர்டர். அந்த மர்டர் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, அந்த பேப்பர் கம்பெனி ஓனர் கிட்ட யாரெல்லாம் வந்து பணம் வாங்கினாங்க, என்ன ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னா இதுக்காவது லஞ்சம் மாதிரி பணம் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் யாருக்கு பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற லிஸ்ட் இதில் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் இந்த நோட்டீஸ் எல்லாம் அந்த நாடு மொத்தமும் ஒட்டுறதுக்காக அந்த ஆள் கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இறந்து போன பேப்பர் கம்பெனி ஓனரும் ஒரு தேச துரோகி, அவன் தான் இவங்க எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துருக்கான், பணம் கொடுத்துருக்கான் போஸ்டர் ஒட்டுறதுக்கு. அதுக்கான லிஸ்ட் இதில் இருக்கு. அவங்க எல்லாரையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி தண்டனை கொடுத்துட்டு கொண்டுரும் அப்படிங்கிறாங்க. ஜிக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. என்னப்பா ஜி அப்படி பாக்குற, இந்த குடும்பத்தோட வந்து நீ ஐக்கியமாக போற, நீ ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணும் இல்லையா இந்த நாட்டுக்காக இந்த குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு, இந்த புக்ல யாரோட பேர் இருக்கோ அவங்க எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வேற எந்த காரணத்துக்காக வேணாவும் இருக்கலாம், அது நாம இப்படிதான் யூஸ் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா, நான் சொல்றது செய், இல்லைன்னா ராஜமாதாவோட கோபத்துக்கு ஆளாவ அப்படிங்க. அவ்வளவுதான், ஜி வேலையில இறங்கிட்டான். அதன் வகையில வேற பிசினஸ் பண்ணவங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்க போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிய வரப்போ சீஃப் கிட்ட வந்து மற்ற அதிகாரிகள் சொல்றாங்க, சீஃப்க்கு திக்குன்னு இருக்கு, ஏன்னா இவரும் பணம் வாங்கியிருக்காரு இல்லையா அந்த பேப்பர் கம்பெனி ஓனர் கிட்ட இருந்து, நம்ம தலைக்கு கத்தி வந்துருமோன்னு பயமா இருக்கு. இதை கேட்கிற நம்மளோட நயனாக்கு ஓரளவுக்கு புரியுது, தெளிவா புரியல. டீச்சர் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்றப்போ டீச்சர் இருந்துட்டு, நயனா இப்பதான் எனக்கு கிளியர் பிக்சர் புரியுது, அந்த பேப்பர் கம்பெனி ஓனர் சூசைட் பண்ணிக்கல, அவன் மர்டர் பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க சூசைட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நாட்டு ஃபுல்லாக அந்த போஸ்டர் ஒட்டினதுக்கு இந்த பேப்பர் கம்பெனி ஓனர் தான் சிலருக்கு பணம் கொடுத்த மாதிரி ஏதோ செட் பண்ணியிருக்காங்க, பயங்கர பிளான் பண்ணியிருக்கா. இதை வச்சுதான் ரூபா வந்து ஜங்க வெளியே எடுத்திருக்கா. ஆனால் இந்த விஷயத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ நீயும் மாட்டியிருக்க. இந்த பேப்பர் கம்பெனி ஓனர் ஜெயில விட்டு வெளியே போக்குறதுக்காக சீஃபும் நீயும் தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. அது வகையில் உங்களுக்கும் வந்து பணம் கிடைச்சிருக்கு.
அதனால நீ கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிறாங்க. நம்ம நயனாக்கு லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த போலீஸ் ஜி வந்து நம்ம தேவோனே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. நீ வந்து அவர் கூட டீலிங் வச்சிருக்க, அந்த இறந்து போன பேப்பர் கம்பெனி ஓனர் கிட்ட டீலிங்கும் வச்சிருக்க, கடைசியா மீட்டும் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிக்கிறாங்க. தேச துரோக செயல நீ அவர் கூட சேர்ந்து ஈடுபட்டிருக்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா தேவோனோட பேரை வந்து ஆட் பண்ணது வேற யாருமே கிடையாது, ரூபா தான். இந்த சங்கதி சாக்குல தேவோனையும் கொண்டுட்டோம்னா நம்ம ரூட் கிளியர் ஆயிடும் அப்படிங்கறது அவளோட பிளான். இப்போ தேவோனுக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஜீதா அவங்க கொடுக்குற கீக்கு ஆடுறான் இல்லையா, இவனை டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சமயத்துல தான் நம்ம நயனா சொன்னது நம்மளோட தேவோனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நயனா வந்து தேவோன் கிட்ட மட்டும் அதுக்கப்புறமா உண்மையை சொல்லியிருப்பா. ஆக்சுவலா பேப்பர் கம்பெனி ஓனர் வந்துட்டு சூசைட்லாம் பண்ணிக்கல, அவர் யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறமா அது சூசைட் எப்படி கவர் அப் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ற சமயத்தில் இப்போ ஓரளவுக்கு தேவோனுக்கு மொத்த பிக்சரும் வந்து விளங்குது. தேவோன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னது கான்ஸ்டபிளை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க வர சமயத்தில் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த இறந்து போன பேப்பர் கம்பெனி ஓனர் இருக்காரு இல்லையா, அவரு கூட சேர்ந்து தேச துரோக வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. நாடு முழுக்க அந்த போஸ்டர் ஓட்டினதெல்லாம் வந்துட்டு இவங்க தான், அதில் தேவோனும் ஒருத்தன் தான் அப்படிங்கிறப்போ சத்தியமா கிடையாது. அந்த பேப்பர் கம்பெனி ஓனர் இறந்து போனதே வந்துட்டு சூசைட் கிடையாது, மர்டர். இல்லை நிறைய ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவர் பயந்துட்டார். ஐயோ நயனா நீ எதுவும் சொல்ல, நான் எதுவும் கேட்கல, ஆத்தாடி என் உயிர் போயிடும் போல இருக்கு அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. இப்போ நயனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நயனா யோசிக்கிறா. ராஜமாதா கிட்ட போய் பார்த்து எல்லாம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமாக ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டு சொல்லியிருப்பாங்க. நயனா நீ தைரியமா எல்லா உண்மையும் ராஜமாதா கிட்ட சொல்லியிருக்கமா, அதனாலதான் வந்து உன்னை வந்து அவங்க நம்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ தாராளமா என்கிட்ட வந்து சொல்லலாம். நான் என்னால முடிஞ்ச உதவி உனக்கு நான் கண்டிப்பா பண்றேன். அந்த மாதிரி நீ என்கிட்ட தான் வந்து சொல்லணும் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இங்கே தான் இருப்பேன், நீ வந்து என்ன பாருன்னு அப்பவே சொல்லி அனுப்பிச்சிருந்திருப்பாரு. சரி அவரை போய் பார்க்கலாம். நான் என்ன முடிவு பண்றான். இந்த பக்கம் இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல டார்ச்சர் பண்ணி இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தேவோன. அந்த சமயத்தில் உண்மையை சொல்லடான்னு ஜி சொல்றப்போ, டேய் நீ வாய மூடுறா, ஜங்கு ரூபாவோட மவுத் பீஸ், நீ அவங்க சொல்ற வார்த்தையை அப்படியே கேட்டு வந்து பேசுற, நீ எல்லாம் யாருடைய முன்னாடி பேசுறதுக்கு அப்படின்ட்டு அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சப்ப கூட தேவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏத்து பேசுவாங்க. ஆனா அது ஜியால ஏத்துக்கவே முடியல. இது பக்கம் அன்னிக்காரி வந்து ரூபா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தேவோன பர்சனலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதே வந்துட்டு நம்ம ஜீதா நல்லா டார்ச்சர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். பண்ற டார்ச்சர் பார்த்தா தேவன் செத்து போயிடுவான் போல இருக்கு அப்படிங்கிறப்போ, நல்லது அவன் ஒழிஞ்சிட்டா அப்படின்னா பெரிய பிரச்சனை முடிஞ்சுது. அதே மாதிரி ஸ்லோ பாய்சன் கொடுத்தது மூலியமாக ஜங்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு செத்து போயிட்டானா என் ரூட் கிளியர் அப்படிங்கிறாங்க. அன்னிக்காரிக்கு அந்த விஷயத்துல மாட்டிக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் ரூபா கிட்ட சொல்லலை. இந்த பக்கமாக அந்த பர்சனல் பாடி கார்டை பாக்குறதுக்காக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. நைனா சொல்லுமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா, நாடு ஃபுல்லாக அந்த போஸ்டர் ஓட்டின விவகாரத்தில் அந்த பிரச்சனை வந்து நிறைய ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது மூலியமாக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னமா சொல்கிறேன், உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்போ நயனாவும் ஆமாம் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க.